ஹாய் ஹலோ நம்பர்லே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்யுபங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு பிடிஓ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்கள் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது, மல்டிபிள் துறை இருக்குது. அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்ல போனா பிடிஓ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 21/12/2024 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 4/1/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்கான முக்கிய தகுதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல சேனலை கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாதத்துக்கு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்குறீங்க. சோ டிஎன்இபிக்கு வந்து படிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து கேட்டிருக்கீங்க. சோ டிஎன்இபி படிக்கிறதுக்கான மெட்டீரியலும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோம். ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் வந்து கீழே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான அப்டேட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில நாங்களே வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கீழே வந்து புக் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குது. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியல் ப்ரிப்பேர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் இல்லாம அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்திரங்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்தாலும் சரி இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனது 21/12/2020 சரியாக 10 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4/1/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க. சரியாக வந்து பாத்தீங்கன்னா இருந்து 4 நாட்கள் தான் டைம் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னா கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம் கவுன்சிலர் போஸ்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணணும்னா ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஓபன் ஆயிடும். சோ இதுதான் வந்து நோட்டிபிகேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை கீழ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சபையின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா 36 அரசு இல்லங்கள்ல வந்து இயங்கி கொண்டிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வால்டாக்ஸ், தர்மபுரி, சேலம், வெத்தனபாளையம், தூத்துக்குடி, தென்காசி இந்த இடத்துல எல்லாம் தங்கி பயிரும் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு பெண் பணியாளர் வந்து வேணும் வந்து சொல்லியிருக்காங்க. மதிப்பூதிய அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நிரப்பப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்தல் கல்வி வந்து முதுகலை பட்டம் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சான்றிதழை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு 15 நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வருகைக்கு நாள் ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு உட்பட 6 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேல சொன்ன மாதிரி வந்து 4/1/2025 நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலக வளாகம், திருவண்ணாமலை. பின்கோடு நம்பர் பாத்தீங்கன்னா 606 601. தொலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா 041752230330. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி டைரக்டா வந்து உங்களுடைய கொரிஸை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் Facebook, இன்ஸ்டாகிராம் பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க லைட்டா மாடிஃபை மட்டும் பண்ணிட்டு டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா
உங்களுடைய கல்வி தகுதியை சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சான்றிதழ், அட்ரஸ் ப்ரூஃப், அந்த கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அது உங்களோட பர்த் சர்டிபிகேட், உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அது உங்களோட கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து அடிஷனல் குவாலிபிகேஷன் இருந்தா அதோட நீங்க இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பிட்டு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து ஜெராக்ஸ்ல உங்களுடைய சிக்னேச்சர் வித் டேட்டோட வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிக்கணும். அதாவது கிரீன் சிக்னேச்சர், யாராவது வந்து அரசுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிரீன் சிக்னேச்சர் வாங்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க என்ஓசி சர்டிபிகேட் வாங்க கொடுக்கணும். சோ அந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கு என்னென்ன வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களோ நம்ம சேனல்ல ஒன் பை ஒன்னா உங்களுக்காக வந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.